வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊக்கமான ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். ஸோ என் சேனலே பார்த்தீங்கன்னா, ஒரு ஊக்கமாகத்தான் இருக்கும். மற்றவர்களுக்கு பயன்பெறும் வகையில் பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ண போறேன். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிட்டே வரும்பொழுது இடையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓ இதுதானா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். அந்த மாதிரி உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க மறக்காம பார்த்து உங்க பதிலை தாராளமாக நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, உள்ள போயிடலாம். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, எடுத்த உடனே ஒரு விவசாயி. என்னங்க என்னமோ சொல்ல போற எடுத்த விவசாயி அப்படின்னா, இன்னைக்கு ஒரு விவசாயியை சார்ந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன். ஆக்சுவலா இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல தான் இந்த விஷயம் நடக்குது. ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா, ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனா எப்பவுமே பார்த்தீங்கன்னா, தர்மத்தின் வழியே நியாயம், தர்மம் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? ஸோ அந்த வழியிலே பார்த்தீங்கன்னா, போகக்கூடிய ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விவசாயி. அவருக்கு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆயிடுச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் இருக்கான். காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். ஓகேங்களா? இப்போ இவரு சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா, இவரு படிப்பு இல்லை அப்படின்னாலும், இவர் பார்த்தீங்கன்னா, விவசாயத்துல பார்த்தீங்கன்னா, மிகவும் தேர்ச்சி அடைந்த ஒரு நபராக இருக்கிறார். ஆனா என்ன தேர்ச்சியா இருந்தாலுமே எப்பவுமே நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், அறம் அப்படிங்கிற வழியில போகக்கூடிய ஒரு விவசாயி இருக்கிறாரா? ஸோ அப்ப அவருடைய வாழ்க்கையில முன்னேற முடியுமா? அதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்படியே தான் கஷ்டத்தை தான் குடும்பம் போயிட்டு இருக்குது. ஆனா, அந்த விவசாயம் பண்ணியே பார்த்தீங்கன்னா, எப்படியோ கஷ்டப்பட்டு திக்கு தடுமாறி பையன பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிக்க வச்சிடுறாரு. பையன் பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிச்சுட்டு தான் இருக்காரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு நிலம் மட்டும் தான் இருக்கு. ஸோ, அந்த நிலத்துல பார்த்தீங்கன்னா, பயிர் செய்து, அந்த நிலத்துல இருக்கக்கூடிய அந்த காய்கறிலாம் அறுவடை செய்து, அதை மார்க்கெட்ல கொண்டு போய் வித்து, அதன் மூலியமா வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் பையன இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. நேர்மையான வழியில தான். இப்படி நேர்மையாலேயே வழியில போயிட்டு இருக்காரு. பையனையும் காலேஜ் படிக்க வச்சுட்டாரு. அப்புறம் எனக்கு பிரச்சனை. இதுக்கப்புறம் அவருக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இங்க தான் ஒரு ட்விஸ்ட். அதாவது நம்ம நல்ல வழியில போயிட்டு இருக்கும்போதே இப்படிலாம் இருந்தா உன்னால பொழைக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த 4 பேர் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா, அவங்க பக்கத்து ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அவரு பார்த்தீங்கன்னா, இவர் கூட சின்ன வயசுல இருந்தே பழகுன ஒரு நண்பர் தான். ஆனா, ஒவ்வொரு தடவையும் அறுவடை செய்யும் பொழுது, அந்த விவசாயியும் இந்த விவசாயியும் கம்பேர் பண்ணும்போது என்னன்னா, அறுவடை இந்த காலத்துல இவ்வளோதான் செய்ய முடியும். அத அறுவடை செஞ்சா இவ்வளோதான் அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அவர் நண்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா, எப்ப அறுவடை செஞ்சாலும் அவருக்கு காய்கறி பார்த்தீங்கன்னா விளைச்சல் அதிகமா இருக்கு. அதே சமயத்துல அவர் வரக்கூடிய லாபம் பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயியோட கம்பேர் பண்ணும்போது அவருக்கு ரெட்டிப்பு லாபமா இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு, 4 மடங்கு கூட அவருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான லாபம் வந்துட்டு இருக்கு. அப்போ ஒருத்தவங்க முன்னேறிட்டு இருக்கும்போது, அது நம்ம ஃப்ரெண்டா நல்ல நண்பரா இருக்கும்போது நமக்கு அது சந்தோஷம் தான். இருந்தாலும் நமக்கு அது எப்படி இவருக்கு மட்டும் இந்த அளவுக்கு விளைச்சல் வருது அப்படிங்கிறது ஒரு பொறாமை எண்ணத்தில் கிடையாது. எப்படி இந்த விளைச்சல் நமக்கு அதிகமா வருதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆசை இவருக்கு வருது. ஆனா சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு பையனை நேர்மையான வழியில படிக்க வச்சுட்டு இருக்க இவரு ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டு அவருக்கு வாழ்க்கையில என்ன ஆகுது அப்படிங்கறதா இப்ப விஷயம். பையன் பாத்தீங்கன்னா காலேஜ் 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்கான். ஸோ 3வது வருஷம் படிச்சு முடிச்சாதான் கைக்கு என்ன வரும்? டிகிரி வரும். அப்போ என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரெண்டு கிட்ட போய் ஐடியா கேட்குறேன். அப்போ ஃப்ரெண்டு சொல்றான், "உனக்கு மட்டும் எப்படிடா இந்த விளைச்சல் வருது?" அப்படி கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு, "உனக்கு பொழைக்க தெரியாது. எடுத்த உடனே விஷயம் என்னன்னு சொல்லாம, உனக்குலாம் பொழைக்க தெரியாது. அதனால நீ இப்படி இருக்கிற" அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. அப்ப இவருக்கு அது கேட்டோனே மூஞ்சி போய் சுருங்கிருது. நம்ம இவ்ளோ நேர்மையான வழியில இருக்கோமே, நம்மள பார்த்து இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகவும் வருத்தம். அது சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அதனால ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்புறம் சரி அதுக்கான காரணத்த சொல்லு. அதெல்லாம் விடு. காரணம் என்னன்னு சொல்லு. எப்படி விளைச்சல் அப்படிங்கும்போது, நான் உனக்கு ஒரு விதை தரேன். நீ கொண்டு போய் அந்த விதைய போயி உன்னோட நிலத்துல போட்ட அப்படின்னா, உனக்கும் அதே மாதிரி என்ன ஆகும்? விளைச்சல் அதிகமா வரும். உனக்கும் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இவரும் நைட் ஃபுல்லா யோசிக்கிறாரு. மனைவி கிட்டயும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்றாரு. இந்த மாதிரி விளைச்சல் அதிகமா வருமாம்மா, இந்த விதைய போட்டா நம்ம போட்டு பார்க்கலாமா அப்படின்னு மனைவி கிட்ட கேட்கும் பொழுது, மனைவி சொல்றாங்க, "இல்லைங்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் நமக்கு எது நமக்கு சூட் ஆகுதோ நம்ம அதன் வழியிலே போகலாம். ஸோ இத பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, பையன் காலேஜ் 3வது வருஷம் படிக்கிறான். அவன் படிச்சு முடிச்சுட்டான் அப்படின்னா, அவன் ஒரு வேலைக்கு போவான். அப்படியே வேலைக்கு போனாலும் நம்ம இன்னும் இதே நிலைமையில இருந்து முன்னேறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை நாள் கஷ்டப்பட்டவரு அவங்க ஃப்ரெண்டு பேச்ச கேட்டு, அந்த விதைய கொண்டு போய் நிலத்துல நடுறாரு. காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, அவருக்கும் நெறைய காய்கறிகள் முளைக்குது. அறுவடை பண்ணி என்ன பண்றாரு? லாபம் பெர்றாரு. அப்புறம் என்னங்க வாழ்க்கை நல்லாதாங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கும்போது, அதுதான் அந்த இடத்துல ட்விஸ்ட்.
அந்த விதைய வந்து போடும்போது விளைச்ச நிலமும் வந்துருச்சு. ஆனா நிலம் வந்து பார்த்தீங்கன்னா, நாசமாயிடுச்சு. ஓகேங்களா? அந்த நிலத்தினுடைய அந்த வளம் வந்து பார்த்தீங்கன்னா, முற்றிலுமாக குறைந்து போய்விட்டது. ஸோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ உடனே அதுக்கு நம்ம ஹைபிரிட் வந்து இப்ப பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாரி வந்து பண்ணியிருக்காரு. அதனால அந்த நிலத்தினுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிலம் வந்து இழந்து விட்டது. அதுக்கப்புறம் அவரு என்ன வேணா பயிர் போட்டு பார்க்குறாரு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வேணா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பண்ணோம்ல, அதே பண்ணலான்னு பண்ணி பார்க்குறாரு. ஆனா அந்த நிலம் என்ன சொல்ல வருது, நீ எப்ப வந்து என்னை வந்து நம்பாம உனக்கு அதிகமான லாபம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு, நீ வந்து ஒரு விஷயத்த வந்து கரெக்ட்டா விசாரிக்காம அத கொண்டு வந்து என்கிட்ட வந்து நீ விதைச்ச. அது வந்து அறுவடையா நான் பண்ணி குடுத்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் என்னோட தன்மை வந்து திருப்பி உனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிலம் வந்து அதோட வேலைய வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவருக்கு என்னாச்சு, நிலமும் வந்து போயிடுச்சு. காலப்போக்குல வருமானமும் இல்ல. அப்ப நிலத்த வந்து பார்த்தீங்கன்னா, குத்தகைக்கு விடுற அளவுக்கு வந்தாச்சு. அப்புறம் நிலமும் கைய விட்டு போயிடுச்சு. பையனோட படிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாதியிலே நின்றுச்சு. ஆனா பையனோட பெரிய லெவலுக்கு போவான், படிப்பான், வேலைக்கு போவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு இல்லையா? அதுவும் போயிடுச்சு, நிலமும் போயிடுச்சு. அவரு இந்த விதைய விதைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த விதையினுடைய தன்மை எதுக்கு? எதுக்காக இவ்வளவு விளைச்சல் குடுக்குது அப்படிங்கிறத அனுபவம் இருக்கவங்ககிட்ட குடுத்து அவரு விசாரிச்சிருந்திருக்கலாம். ஓகேங்களா? அந்த விஷயத்த அவரு பண்ணல. இல்லன்னா அவரோட ஃப்ரெண்டு கிட்டயே அவரு கேட்டிருந்திருக்கலாம். இந்த விதை வந்து விதைக்கும் பொழுது, நமக்கு இவ்ளோ விளைச்சல் வருது. அதுக்கு என்ன காரணம்? அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த விதையில இருக்கு? அப்படிங்கிறது ஃப்ரெண்டு கிட்டயாவது கேட்டிருந்திருக்கலாம். சரி அதையும் கேட்கலையா? அப்போ மனைவி சொன்னாங்க, "இல்ல வேண்டாம். மத்தவங்க பேச்ச கேட்க வேண்டாம்ன்னு." அதையாவது கேட்டிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாரி யார் பேச்சையுமே கேட்காம, அந்த விதையினுடைய ஆழம் என்ன அப்படின்னு தெரியாம, அத கொண்டு போய் விதைச்சு, இருக்கிறத போச்சு நொட்டக்கண்ணா அப்படிங்கிற மாரி எல்லாமே இழந்துட்டாரு. ஸோ பையனோட படிப்பு போய்விட்டது பாதியிலேயே, நிலமும் போயிடுச்சு. நிலம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட வேலைய வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன அப்டின்னா, எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும், அத வந்து பார்த்தீங்கன்னா, ஆழமா போயி, முழுசா அத வந்து ஆல்ரெடி அனுபவப்பட்டவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு, நம்ம அந்த விஷயத்துல இறங்கணும். ஸோ, அதுதான் பழமொழி என்ன அப்டின்னா, "ஆழம் தெரியாமல் காலை விடாதே." ஸோ, இது வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பொருந்தும். எந்த ஒரு விஷயமே நம்ம டீப்பா வந்து அத தெரிஞ்சுக்காம, இல்ல அந்த விஷயத்துல ஏற்கனவே அனுபவம் இருப்பாங்க. அவங்க சொல்ற பேச்சையும் கேட்காம, இல்ல கூட இருக்கவங்க அவங்க பேச்சையும் கேட்காம, நம்ம வந்து பேராசைப்பட்டு போய் இது பண்ணோம் அப்படின்னா, அது எந்த விஷயமா இருந்தாலும், இந்த மாரி தான் நம்மகிட்ட இருந்து சுத்தமா வந்து போயிடும் அப்படிங்கிறத, இந்த ஒரு ஸ்டோரி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்து கட்டாயமா வந்து தேவைப்படும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்து முடிக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து மனசுல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அதாவது இனிமேல் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் என்னது, யாரோட பேச்சையும் கேட்காம பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அந்த விஷயத்துல வந்து இறங்கணும், சக்சஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஸ்டோரியில வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ. பை பை ஆல்.